கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வாழ்க்கையை இந்த காணொளி வாயிலாக பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இயேசுவின் அன்பு. இயேசு ஒருத்தர் என் மக மரண படுக்கையில் இருக்கிறா, நீங்கள் அவளை சுகம் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே வந்த பிறகு வந்துக்கிட்டே இருக்கார். அப்படி வரும் பொழுது கூட்ட நெரிசலாக இருக்குது. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தனக்கு சுகம் கிடைக்குன்னு வைத்தியரை பார்க்குறாங்க. ஆனால் சுகம் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் இந்த அம்மா இயேசு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த அம்மா நைஸாக போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொடுறாங்க. அப்போது அவர் சீசர்கள் முழுவதும் நெருங்கியிருக்காங்க. சுற்றி இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டதே, யார் என்னை தொட்டின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு மாத்திரம் என்னிடத்துல வெள்ளாமை புறப்பட்டதுன்றாரு, யார் இவங்களை தொட்டிருப்பா, யார் இவங்களை தொட்டிருப்பா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முகத்தை பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ கூட்டத்தில் நெரிசலில் ஒளிஞ்சு கொண்டிருந்து டக்குன்னு வெளியே வரான். ஏன்னா இந்த ஸ்திரீக்கு தெரியும் நமக்கு சுகம் கிடைச்சிட்டு. அப்பொழுது பாருங்கள், சுகம் கிடைச்ச உடனே போயிடலாம் நினச்சாலா என்னன்னு தெரியல. உடனே அங்கேருந்து வரான். ஆண்டவர் முகத்தாக நேரம் எனக்கு தான் இந்த சுகம் கிடைச்சதுன்னு வெளிப்படையாக சொல்கிறான். அப்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப அழகான வார்த்தைங்க. அந்த வார்த்தையிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். மகளை திடன்கொள். எடுத்தோடனே தான் சொல்ல, மகளை திடன்கொள், உன் வேதை நீங்கி சுகமாயிரு. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ரொம்ப எனக்கு என் உள்ளத்தை தொட்ட வார்த்தைங்க. மகளே திடன்கொள், நீ கவலைப்படாத, பயப்படாத, திடன்கொள், உன் வேதை நீங்கி சுகமாயிரு. அப்போது ஆண்டவர் நமக்குள்ளே வரணுன்னாவே நம்ம எப்பேற்பட்ட நோயினால் கஷ்டப்படலாம், இல்லை பிசாசு பிடியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சுகம் கொடுக்குற வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுவார். அதான் திடன்கொள், உன் வேதை நீங்கி சுகமாயிரு. இப்படி சொன்ன பிறகு முதல்ல கூப்பிட்டார் பாருங்க,